Hi guys, welcome to the Rmcardecors. இன்னைக்கு நம்ம டிஃபரண்டான இடத்துல இருந்து ஒரு ஓல்ட் இனோவாவை நம்ம ஒரு வீடியோஸ் எடுக்க போறோம். இது அந்த ஓல்ட் இனோவா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தது. அது ஆல்ரெடி ஒரு போட்டோ உங்களுக்கு வந்திருக்கும் போட்டுருப்போம். அது இல்லாம இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா A to Z எல்லா வர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லிடுறோம் நம்ம. கம்ப்ளீட்டா ஃபுல் பாடி பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுல ஃபுல் பாடி பெயிண்டிங் அலாய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமஸ் ஸ்டைலில் ரன்னிங்கில் வரும். அது ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம பார்ப்போம். அப்புறம் ஃபுட் ஸ்டெப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸில் ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஃபுட் ஸ்டெப் தான் போட்டிருக்கோம். ரியர் எஸ்எஸ் பம்பர் போட்டிருக்கோம். இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் பண்ணியிருக்க வேலை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சீட்டும் சரி உள்ள டிப் பெயிண்டிங்கும் சரி வேறு லெவலில் கொஞ்சம் நல்லா ஒரு லெவலில் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு 2010 மாடல் வண்டி வந்து 2.8G மாடலில் வந்து ஒரு 2.8G நியூ மாடலாக பண்ணியிருக்கிறோம் கம்ப்ளீட்டாக. இப்போ டோர் வைசர் சன்ஃப்ளேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் இந்த வண்டியில் உள்ளதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இப்போ இருக்கிற வரையும் கடைசியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பழைய கேரியர் தான். வண்டியில் இருக்கிற கேரியர் தான். அது ஒன்றும் நம்ம மாற்றலை. பாக்கி வண்டியில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் மாற்றிருக்கோம் நம்ம. இப்போ கம்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோரில் வந்து மெட்டீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்தில் அந்த டோர் பேட் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீட் அதே மாதிரி தான். ஒவ்வொன்று சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஃபிங்கோட பண்ணியிருப்போம். இந்த ஆம்பஸ்ட்டும் அதே மாதிரி தான். கொஞ்சம் இந்த ஈக்குவலாக கை வைக்கிற மாதிரி பண்ணியிருப்போம். கீர் நாட் கவராக சரி கீர் நாட் கவர் கீர் நாட் பூட் ஸ்டேரிங் கவர் இதெல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அக்யூரேட் பண்ணியிருக்கோம். மெயின் என்ன பார்த்தீங்கன்னா டாப் மெட்டிஸ் மாட்டி ஒரு மினி இனோவா கிறிஸ்டா மாதிரி பண்ணியிருக்கோம். அது டிக்கிலேருந்து பார்த்தா தெரியும். இப்படி பார்த்து தெரியாது. நம்ம டிக்கிலேருந்து காட்டலாம் நம்ம. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் மானிட்டர் போட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் மாதிரி பார்த்துருப்போம். டிப்பிங் தான். அதெல்லாம் டிப்பிங் தான். கம்ப்ளீட்டாக நீங்கள் மேலே டாப் ஒவ்வொரு லுக் கொடுக்குறது மாதிரி டிப்பிங் தான். இப்போ வந்து ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி இனோவா கிறிஸ்டா லுக் கொடுக்கும் பாருங்க. அதே மாதிரி ஆடியோ அதே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆண்ட்ராய்டு போட்டிருக்கோம். blaupunkt போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஒரிஜினல் ஸ்பீக்கர் என்ன இருக்கோ அதில் வந்து நம்ம காம்பவுண்ட் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அதேமாதிரி சப்வூஃபர் ஆம்ப்பு கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் ஐடன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று டோர் வந்து பார்த்தீங்கன்னா டேமிங் பண்ணியிருக்கோம். இதில் டேமிங் பண்ணலை, டேமிங் பண்ணியிருக்கு. பண்ணாத சவுண்டுக்கும் பண்ணுற சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. டோர் டேமிங் பண்ணியிருக்கோம். அந்த டோர் டேமிங் போட்டதுக்கப்புறம் அவர் வந்து டிரைவிங் நல்லா இருக்குன்னாங்க. அதேமாதிரி வந்து அந்த ஏசியோட கூலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதான் மெயின் வந்து டிரைவிங் சேஃப்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற யூடியூப்பில் சொன்னிட்டு தான் இந்த டேமிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் சேஃப்டி ஹீட் உள்ள அப்செட் ஆகாது, ரோட் நாய்ஸ் இருக்காது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ஸ்மூத்தான டிரைவிங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக இப்போ வண்டி கம்ப்ளீட்டாக இங்கேருந்து பாருங்கள் ஒரு ரொட்டேட் அப்படி எடுத்து வரீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ இங்கேருந்து அப்படி ஒரு லுக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஷ்போர்ட் லைட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஓல்டு 2010 இனோவாவை ஒரு நியூ இனோவா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வண்டி முடிஞ்ச வண்டி கிளம்புது. ஆல்ரெடி வண்டி 2 மணி நேரம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. வண்டி நம்மளுக்கு கொடுக்குற மனசுலாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். யூடியூப் போடுறதுக்கு வந்து நம்ம வண்டி வாங்கியிருக்கோம். வண்டி அவர் ஃபஸ்ட்டு ஓட்டினதுக்கு இப்போ ஓட்டினதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏமனினா ஃபஸ்ட்டு ஓட்டினதுக்கு இப்போ ஓட்டினதுக்கு வண்டி எப்படி இருந்தது? ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஓட்டினதுக்கு பிறகு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ரோடு அந்த ஸ்டாம்பிங் பண்ணதுக்கப்புறம் வித்தியாசம் தெரியுது. அந்த வண்டி ஓட்ட ஸ்டேரிங் கிரிப் டிஃப்ரெண்ட் தெரியுது. உட்காந்துருக்க சீட்டோட ஃபோமெல்லாம் உடம்புலியில் இல்லை இப்போ. ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட் வண்டி தான். ஆனால் இதில் வந்து நம்ம 8 சீட் போட்டிருக்கோம். இந்த சீட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஆக்சுவலாக வந்து இல்லை 7 சீட் அதில் வந்து பக்கெட் சீட் தான் இருந்தது. இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவர் லாங் ட்ரைவ் ஜாஸ்தி பண்ணுறதுனால பேக்கில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அதில் வந்து அந்த மாதிரி சீட் போட்டிருக்கோம் நம்ம. ஹலோ, ஓகே பிரதர், இப்போ நம்ம வண்டியில் உட்காந்து ஒரு ஆடியோ கேட்டுடலாம். இப்போ ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பார்த்துருவோம். ஆடியோ கேட்டுடலாம்.
அவன் ரைட்டுன்னுவான் ப்ரோ இவன் தப்புன்னுவான் ப்ரோ இத எல்லாத்தையும் கேட்டாக்கா how will you grow ஒன்ன கிங்குன்னுவான் ப்ரோ முட்டா காடுன்னுவான் ப்ரோ அப்புறம் சம்பூத போறான் how will you know மரோட்ட நீ போடு உமாச்ச நீ ஆடு அட ஆறு பாலும் சிக்ஸர் அடிட்டா Hi viewers, this is already from Rmcardecors. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவா ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆடியோலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டியோட அவுட்ரு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம நாசர் பாய் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு என்னென்ன ஆடியோ நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழார்கோ 9" blaupunktல கீழார்கோ 9" சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பேன், ஆண்ட்ராய்ட் பிளேயர். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா கொரல் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேக்ஸ் MP6 Max இந்த ப்ராசர் போட்டிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா blaupunkt 2 சேனல் லேம்ப்பு. தென் இதோட சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸில் 18 சப்வூஃபர் போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேம்பிங் வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் நானோ சீரியஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட இதெல்லாமே சொல்லுறேன். ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா MP6 மேக்ஸிமம். ஸோ நார்மலாகவே நம்மளது இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயரில் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இது பண்ணி ஆடியோ அவுட்புட் ரொம்பவே பெட்டராக கொண்டு வந்தோம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராசரோட வேலை என்னென்னா இந்த மெமரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இதில் பிடி மோடு, ஆக்ஸ் மோடு, லோ, ஸோ இதில் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே வந்துடும். மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 இந்த மெமரி செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நம்ம இந்த மெமரி இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெஃப்ட் சைட் பேக் சீட்டில் தான் உட்காருவார். ஸோ லெஃப்ட் சைடில் உட்காரனால என்ன ஆகுனா இந்த டியூட்டர் வந்து இங்கேயே தான் இருக்கும், இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த டியூட்டர் நாய்ஸ் தான் ஜாஸ்தி வரும். அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணி இதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைடாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து வரமா அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் உங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு தான் ஸ்பீக்கர் இருக்குது, ஆனால் இங்கேருந்து ஆடியோ வராது, இப்படி கேட்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து கேட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பண்ணியிருக்கு. அப்படி தான் இதை நம்ம ஆடியோ ஸ்டேஜிங் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதோட டியூனிங்க்கு, இந்த ப்ராசரோட டியூனிங்க்கு அந்த ஸ்டேஜிங் வரதெல்லாம் வந்து கொண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அது ப்ராப்பராக நம்ம டியூன் பண்ணால் மட்டும்தான் அந்த அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக நம்ம இம்ரான் சார் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours இந்த வண்டிக்கு டியூனிங் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 5 to 6 hours இந்த டைமிங் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல் டியூன் ஆயிடுச்சு, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 சேனல் ஆம்ப் பார்த்திங்கன்னா 2 சேனல் blaupunktல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராசர் போட்டனால நமக்கு அந்தளவுக்கு ஆம்ப் பெருசாக தேவைப்படல. ஸோ blaupunkt 2 சேனல் போட்டு இதில் வந்து ஹீலிக்ஸ் சப்வூஃபர் போட்டிருக்கோம். ஹீலிக்ஸ் சப்வூஃபர் இதை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரில்லே பாருங்கள் அவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சப்வூஃபர், ரொம்பவே க்யூட்டான சப்வூஃபர். இது பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த குட்டியாக இருக்கிறனால பேஸெல்லாம் வராதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபில்டு பேஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஹேட்ச்பேக்கு போடலாம், நம்ம இந்த மாதிரி SUV டைப்புக்கு போடலாம். ஸோ நம்ம இந்த செடான் வண்டி இருக்குது பார்த்திங்களா, செடான் வண்டிக்கு இந்த சப்வூஃபர் மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஒரு பிராண்ட்னா இந்த ஒரு பிராண்ட்லேயே நம்ம ஸ்டிக் ஆக மாட்டோம். ஸோ மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட, முரேல், ஹிலிக்ஸு, எக்ஸல்சஸ்ஸு, ஃபோக்கலு, ஜேல், ஆல்பைன், ராக்ஃபோர்ட், ஸோ மல்டிபிள் பிராண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த பிராண்ட்னால் இந்த பிராண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டிக் ஆக மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டியூன் பண்ணும்போது நம்ம இம்ரான் சார் வந்து டியூன் ஆகலை, இந்த சப்வூஃபர் வந்து இதுக்கு நம்ம மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸும் சரி, ஆம்பும் சரி. இப்போ அந்த பவர் அதுக்கு வந்து மேட்ச் ஆகி நம்ம டியூனிங்கில் வந்து பர்ஃபெக்டாக வரலைன்னா நம்ம அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி அதை பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் அது சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செடான் வண்டிக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னு சொல்கிறீங்கன்னா அது டிக்கியில் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பேஸ் உங்களுக்கு அவுட்புட் இருக்காது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேட்ச்பேக்கும் நம்ம SUV டைப்புக்கும் பக்காவாக இருக்கும் இந்த சப்வூஃபரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் டாக்டர் ஆர்டெக்ஸ் நானோ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் டேம்பிங் பார்த்துட்டு நிறைய சைனீஸ் பிராண்டு எல்லாமே இருக்குது. ஸோ சைனீஸ் பிராண்டில் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 years போனதுக்கப்புறம் என்ன அது
பீலாகி வந்துடும், கொஞ்ச நாள்லேயே அது பீலாகி வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் ரஷ்யா, டாக்டர் ஆர்டெக்ஸ் ஒரிஜினல். இதில் வந்து நானோ சீரியஸு. ஸோ உங்களுக்கு அந்த பீல் ஆகிறதோ எதுவுமே இருக்காது. நம்ம அது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது டாக்டர் ஆர்டெக்ஸ் டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ஆடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் நாய்ஸ் கனெக்ட் ஆகும். இப்போ ரோட்டில் நீங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, இப்போ 4 டோர் ஃபுல்லாக டேம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இம்போர்ட்டட் காரில் போகிறீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல், உள்ளே வந்து சத்தமே இருக்காது, அப்படியே அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு கேட்கும். இன்னொன்று அந்த ஆடியோவே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஏர் சவுண்ட் எதுவுமே கேட்காது, அந்த ரோட் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் டைமில் மதியான டைமில் அந்த ஹீட் எதுவுமே உள்ளே அப்சர்வ் ஆகாது, உள்ளே எதுவுமே வராது ஹீட் எதுவுமே. அப்புறம் உங்கள் டிரைவிங் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டேம்பிங் ஓட்டுறதுனால. ஸோ இதுதான் இந்த வண்டியில் பண்ணியிருக்க ஆடியோ. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாட்டிட்டால் மட்டும் நமக்கு ஆடியோ கண்டிப்பாக வெளியே வராதுங்க. அதை வந்து ஃபைன் டியூனிங் பண்ணணும், கனெக்ட் பண்ணி சும்மா இது இப்போ நம்ம ஸ்பீக்கர் மாட்டிட்டோம், சப்பு மாட்டிட்டோம், இது சரி சப்பு மாட்டிட்டோம் ஸோ ஆடியோ வந்துருச்சு அப்படியெல்லாம் இல்லை. இந்த பர்ஃபெக்டாக நம்ம டியூன் பண்ணால் தான் அந்த ஸ்பீக்கர்லேயும் சரி இந்த சப்வூஃபர்லேயும் சரி அவுட்புட்டே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுக்கு இந்த டிபி லெவல், அதுக்கு இந்த டிபி லெவல் நம்ம டியூனிங்கில் நம்ம இம்ரான் சார் வந்து அதை டியூன் பண்ணுவார். ஸோ அப்போது இதோட அவுட்புட் வரும். ஸோ நம்ம மல்டிபிள் டெமோ கார்ஸ் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கனாலும் நம்மள்ட்ட இங்கே வச்சுருக்க அந்த மல்டிபிள் பிராண்ட்ஸோட டெமோவும் எங்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்கள் ஃபீல் என்னன்னு சொல்லி நான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த உங்கள் ஃபீல் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ, இப்போ வெளியூரில் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ கால் பண்ணியோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். ஓகே, இப்போ வண்டி ஒர்க் முடிஞ்சுது. இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வண்டி அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோவை நம்ம ஆன் பண்ணி விட்றலாம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து ஆர்வல் நண்பர்களுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வண்டி கிளம்புது. நானும் வண்டியில் போய் இறக்கி போகிறேன். போகலாண்ணா, போகலாம். பாய். சார் அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்க, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? கூத்து பண்றாங்க.